Hello viewers, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த இன்டிஜர்ஸ் பார்ட் 4 வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஏற்கனவே பார்ட் 2 பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் நம்பர் பார்த்துருந்தோம். இப்போ இந்த பார்ட் 4ல மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்டிஜர்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாவே நம்பர்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதில் நெகட்டிவ் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டையும் மிக்ஸ்அப் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் நம்ம லோயர் லெவல் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் தான் இதுவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதில் நடக்க போகிற ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், சேம் சைன் ரெண்டு சேம் சைனை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் ரிசல்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே போல் ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதாவது சேம் சைன் ரெண்டு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டு நெகட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இப்படி பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் கிடைக்கும். சேம் சைனை ரெண்டு சேம் சைனை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே டிஃப்ரெண்ட் சைனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ரெண்டு சைனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸில் வரும். நெகட்டிவாக தான் வரும் ஆன்சர். சரிங்களா? சேம் சைனை மல்டிப்ளை பண்ணோம்னா பாசிட்டிவ்னு ரிசல்ட் கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் சைனை மல்டிப்ளை பண்ணால் நம்ம நெகட்டிவ்னு ரிசல்ட் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இங்கே வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நார்மல் நம்பர் மல்டிப்ளிகேஷன் 6 into 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 6 2s are 12 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம லோயர் லெவல் கிளாஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 6 into 12 அப்படிங்கிறத நம்ம இன்டிஜர்ஸ் கான்செப்டையும் நம்ம அப்ளை பண்ணி நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். எப்படி? ஜஸ்ட் 6 அப்படின்னா அது பாசிட்டிவ் 6ன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பார்த்துருக்கோம். இன்ட்டு ப்ளஸ் 2 இது போல் மல்டிப்ளை பண்ணலாம்ல. ப்ளஸ் 6 இன்ட்டு ப்ளஸ் 2 இந்த 6 அப்படிங்கிற நம்பரை நம்ம பாசிட்டிவ் 6ஆகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த 2ங்கிறத நம்ம பாசிட்டிவ் 2 அப்படிங்கிறதும் கன்சிடர் பண்ணலாம். ரைட்டில் இது நம்ம முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், ரெண்டு சேம் சைன் மல்டிப்ளை ஆகுது. இங்கேயும் பாசிட்டிவ் நம்பர் இங்கேயும் பாசிட்டிவ் நம்பர். நீங்கள் இந்த இன்டிஜர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான விஷயம், இங்கே இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுருங்க. 6 2s are 12 6 2s are 12. அதுக்கடுத்து சைன் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், சேம் சைன் மல்டிப்ளை ஆகுது. சேம் சைன் மல்டிப்ளை ஆனால் நமக்கு என்ன ரிசல்ட்னு பாருங்கள், பாசிட்டிவில் தான் வரப்போகுது. சேம் சைன் மல்டிப்ளை ஆனால் ரிசல்ட்டு பாசிட்டிவ். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம அதே போல் சேம் சைன் மல்டிப்ளை ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். -6 into -2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. 6 2s are 12 அதை நீங்கள் அப்படியே போட்டுருங்க. 6 2s are 12. இப்போ சைன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கேயும் நெகட்டிவ் சைன் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் சைன் இருக்குது. ரெண்டு நெகட்டிவ் சைனும் மல்டிப்ளை ஆக போகுது. அதாவது ரெண்டு மைனஸும் மல்டிப்ளை ஆக போகுது. ரெண்டு மைனஸ், அதாவது ரெண்டு மைனஸ்ங்கிறது ரெண்டுமே சேம் சைன். இங்கே ரெண்டு இடத்துலையுமே சேம் சைனாக இருந்ததுன்னா சேம் சைனை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் வரப்போகுது, ப்ளஸில் தான் வரும். ஏன்னா நம்ம இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். சேம் சைனை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் போட்டாலும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் போட்டாலும் ஆன்சர் வில் பி பாசிட்டிவ். ஓகேங்களா? ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், நம்ம கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குறோம். -6 into 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், -6 into 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போவும் அதே கான்செப்ட் தான். நம்பர் ரெண்டையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 6 2s are 12னு போட்டுங்க. இங்கே ஜஸ்ட் 2ன்னு கொடுத்தா இது என்ன மீனிங் எடுத்துக்கணும், இதை பாசிட்டிவ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். இதை நீங்கள் ப்ளஸ் போட்டு ஒரு பேக்கெட் போட்டாலும் ஓகே, ஒவ்வொரு டைமும் அதை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த மாதிரி செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை. இது பாசிட்டிவ் 2 தான். இப்போ நமக்கு கிளியராக தெரியும் இது +2 தான். 6 2s are 12 போட்டுருங்க. இது மைனஸ் நம்பர், இது நெகட்டிவ் சைன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் 2 இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு இது ப்ளஸ். நீங்கள் வேணால் ஒரு கொஸ்டின் போட்டு பண்ணி பாருங்கள். இப்போ மைனஸ் மல்டிப்ளைட் பை ப்ளஸ், மைனஸ் மல்டிப்ளைடு பை ப்ளஸ். இங்கே இருக்கு பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். டிஃப்ரெண்ட் சைனை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருங்க, நெகட்டிவில் தான் ஆன்சர் வரப்போகுது. சேம் சைனை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ், டிஃப்ரெண்ட் சைனை மல்டிப்ளை பண்ணால் மைனஸில் வரணும் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர், இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள்.
Question number 4, 6 into minus 2. இப்போ என்ன வரும் பாருங்க, 6 2s are 12, 6 2s are 12, நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுங்க. இப்போ சைன் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே என்ன சைன் இருக்குது பாருங்க, இங்கே பாசிட்டிவ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே இல்லை ஒன்றுமே கொடுக்கலன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் டிஃப்ரெண்ட் சைனை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் தான் வரப்போகுது. சேம் சைன்னா பாசிட்டிவ், டிஃப்ரெண்ட் சைனா மைனஸ் நெகட்டிவ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இனி வரக்கூடிய கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். -10 இன்ட்டு -2 பாருங்கள், ரெண்டுமே சேம் சைன், ரிசல்ட் பாசிட்டிவாக தான் வரப்போகுது. ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 10 2s are 20. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள், -5 இன்ட்டு -2 ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. மைனஸ் மைனஸ் ரெண்டு சேம் சைனாக இருந்தால் நமக்கு என்ன வரப்போகுது, பாசிட்டிவாக தான் வரணும் ரிசல்ட்டு. 5 2s are 10. சிம்பிளாக இருக்குதுங்க, இதில் ஒரு காம்ப்ளிகேஷனுமே கிடையாது. ரைட்டுங்களா? கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், 5 இன்ட்டு -2. ஸோ இது போல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ப்ராக்கெட் போட்டுங்க. இந்த மைனஸ் நம்பரை மட்டும் எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணியே வைங்க. ஏன்னா சில நேரங்களில் நமக்கு தொந்தரவு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி மைனஸ் அப்படின்னு வந்தால் அதை நீங்கள் ஒரு ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10, 5 2s are 10. இங்கே ப்ளஸ் இருக்குது, ஒன்றுமே கொடுக்கலன்னா இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைனை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸில் தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். இப்போ -5 இன்ட்டு 2, -5 இன்ட்டு 2 இதுக்கு மேலெலாம் நம்ம எதையுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை. 5 2s are 10 அப்படியே போட்டுங்க. இது மைனஸ், இது ப்ளஸ், டிஃப்ரெண்ட் சைனை மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஆன்சர் இஸ் மைனஸ். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், -5 இன்ட்டு 0. எந்த நம்பரை நீங்கள் 0வால் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தான். அது பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும், எனி நம்பரை நீங்கள் 0வால், இன்டிஜர்ஸில் எந்த நம்பரை நீங்கள் 0வால் மல்டிப்ளை பண்ணாலும் ரிசல்ட்டு நமக்கு 0வாக தான் இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். இப்போ -10 இன்ட்டு 1, -10 இன்ட்டு 1, 1ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. 1ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். 10 1 is 10. இங்கே மைனஸ், இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வில் பி நெகட்டிவ். சப்போஸ் இப்படி வந்தால் என்ன பண்ணுவீங்க? கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள், -10 இன்ட்டு -1 அப்படி வந்ததுன்னா 10 1 is 10 தான். 10ம் 1 மல்டிப்ளை ஆனால் நமக்கு 10 தான் இருக்கும். ரெண்டும் சேம் சைன் மல்டிப்ளை ஆனால் நமக்கு என்ன வருங்க, பாசிட்டிவில் ரிசல்ட் வரும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்தா நீங்கள் ஈஸியாக மைனஸும் ப்ளஸ்ஸாக இல்லை சேம் சைனா இல்லை ஆப்போசிட் சைனா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஈஸியாக நீங்கள் ரிசல்ட்டில் சைன் போட்டுருவீங்க. சப்போஸ் 3 நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோம், 3 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி ஆன்சர் வருது இதை பார்க்கலாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், இப்போ 3 நம்பர்ஸ் இன்டிஜர்ஸில் 3 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணோம்னா எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 3 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்குது, அதே இன்டிஜர்ஸில் 4 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். இப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களால் ஆன்சரை நீங்கள் ஈஸியாக கொண்டு வர முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஜஸ்ட்டு நம்பரை நீங்கள் கண்ணை மூடிட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. சைன் பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், 2 5s are 10, 10 2s are 20. ரைட்டுங்களா? ரைட். இதில் என்ன ஆகுது பாருங்கள், எல்லாமே நான் சேம் நம்பராக தான் கொடுத்துருக்குறேன். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக எல்லாத்துலேயுமே நான் சேம் நம்பராக தான் எடுத்துருக்கிறேன். அதே தான் 5 2s are 10, 10 2s are 20. எல்லாத்துலேயுமே நமக்கு ஆன்சரை 20 தான் இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எல்லாத்துலேயும் சேம் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். சைன் மட்டும்தான் நான் டிஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கொஸ்டின் நம்பர் 1ல் பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ் சைன், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் நமக்கு ப்ளஸ் இருக்குது, 3மே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு பேராக ஒரு ஜோடியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்னு பாருங்கள். இந்த ப்ளஸ்ஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சேம் சைனை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், பாசிட்டிவ் தான் வரப்போகுது. சேம் சைனை மல்டிப்ளை பண்ணோம்னா ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவ் வரப்போகுது. இப்போ இந்த பாசிட்டிவ் போய் இந்த பாசிட்டிவோட மல்டிப்ளை பண்ணோம், மறுபடியும் அகைன் சேம் சைன் மல்டிப்ளை ஆக போகுது. சரிங்களா?
இது ரெண்டும் மல்டிப்ளை ஆனால் நமக்கு ஒரு பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவ் போய் இந்த ரிசல்ட்டில் வரக்கூடிய பாசிட்டிவ் போய் இந்த பாசிட்டிவோட மல்டிப்ளை ஆகும், மறுபடியும் சேம் சைன் தான் மல்டிப்ளை ஆகுது, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னு தான். அப்போ என்ன வரும் பாருங்கள், ரிசல்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, எல்லாமே சேம் சைன். சரிங்களா? இது பாசிட்டிவில் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி வருங்க, நெகட்டிவில் அப்படி வருமா பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த ரெண்டு மைனஸையும் எடுத்துட்டிங்கன்னா இது சேம் சைன், இந்த ரெண்டு மைனஸும் மல்டிப்ளை ஆனால் ப்ளஸ் வருங்களா, சேம் சைன்லாம். பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்க, ரெண்டு மைனஸையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்களா. இப்போ ரிசல்ட் ப்ளஸில் இருக்குது, இப்போ இந்த ப்ளஸ் போய் மைனஸோட மல்டிப்ளை ஆகும், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் டிஃப்ரெண்ட் சைன் ஆகிடுது. இது ரெண்டும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு ப்ளஸ் ஆகுது, இந்த ப்ளஸ் போய் மைனஸோட மல்டிப்ளை ஆகும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் மல்டிப்ளை ஆகும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு மைனஸ்ன்னு தாங்க வரும். நீங்கள் இப்படி போட்டாலும் ஓகே, நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு மல்டிப்ளிகேஷனில் நம்பர் ஆஃப் மைனஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 3 மைனஸ் இருக்குது. 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரில் இருக்குது, அதாவது ஒற்றைப்படை எண்ணில் இருக்குது. ஆட் நம்பர் ஆஃப் மைனஸ் இருந்தது அப்படின்னா ஆட் நம்பரில் கவுண்ட் பண்ணி பாருங்கள், இங்கே 1ஓ இல்லை 3ஓ இல்லை 5ஓ இல்லை 7ஓ இது போல் ஆட் நம்பரில் மைனஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் மைனஸே போட்டுடலாம். அதே ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸாக இருந்ததுன்னா பாசிட்டிவாக தான் வரும். இப்போ 2 இருந்ததுன்னா இங்கே பாசிட்டிவ், சப்போஸ் 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம் நமக்கு பாசிட்டிவ். இங்கே லாஸ்ட் கொஷனில் பாருங்கள், கொஷின் நம்பர் 5ல் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று கொடுத்துருக்கோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், மொத்தம் எத்தனை மைனஸ் மல்டிப்ளை ஆக பாருங்கள், 4 மைனஸ், 4 மைனஸ் வந்து இங்கே மல்டிப்ளை ஆகுது. இந்த 4 மைனஸ் எப்படி வரும் பாருங்கள், இந்த 2 மைனஸும் மல்டிப்ளை ஆனால் நமக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும், இந்த 2 மைனஸும் மல்டிப்ளை ஆனால் நமக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். அகைன் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் சைனாக இருக்குது, இது ரெண்டும் மல்டிப்ளை ஆனாலும் நமக்கு ப்ளஸ்ன்னு தான் வரப்போகுது. கரெக்டுங்களா? அப்போ நம்பர் ஆஃப் மைனஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 4 மைனஸ் அப்படிங்கிறது ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ். ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸை மல்டிப்ளை பண்ணினா ரிசல்ட்டு பாசிட்டிவாக தான் வருங்க. ஆட் நம்பர் ஆஃப் மைனஸை மல்டிப்ளை பண்ணினா ரிசல்ட்டு மைனஸில் தான் வரும். சரிங்களா? இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள், 1 2 3 3 மைனஸ் இருக்குது. 3 மைனஸுங்கிறது என்னது, ஆடில் வருது. ஆடில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் ஒரு மைனஸில் தான் போகும், சைன் மைனஸில் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2 பாசிட்டிவ் 1 மைனஸ். சிங்கிள் மைனஸ் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் மைனஸ் வந்ததுன்னா ரிசல்ட்டு நமக்கு ஆட் நம்பர், ஆட் நம்பரில் வந்ததுன்னா நமக்கு மைனஸில் தான் ஆன்சர் வருது. ஈவனில் வந்தால் ப்ளஸ்ஸு, ஆடில் வந்தால் மைனஸ். இப்போ இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 டோட்டலாக எத்தனை மைனஸ் இருக்குது பாருங்கள், 1 2 2 மைனஸ் இருக்குது. அப்போ ஈவனில் இருக்குது. ஈவனில் இருக்கும்போது நமக்கு என்ன வரும் பாருங்கள், பாசிட்டிவில் வந்துடும். ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் இருந்தால் பாசிட்டிவில் வந்துடும். இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 4 மைனஸ், 4ங்கிறது ஈவன் நம்பர், ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ்னால் நமக்கு பாசிட்டிவில் தான் ஆன்சர் வரும். பாசிட்டிவ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 2s are 10, 10 2s are 20, 20 into 1 20, அதே தான் வரப்போகுது 20. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான லாஜிக், நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான். நம்பர் ஆஃப் மைனஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் மைனஸ் வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா ரிசல்ட்டில் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரப்போகுது. நம்பர் ஆஃப் மைனஸ் ஆடாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு மைனஸில் வந்துடும். சரிங்களா? ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டிஜர்ஸ் டிவிஷனில் நம்ம மீட் பண்ணுவோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.